வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சின்ன வெங்காய தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு 3 பல், இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு பூண்டு இஞ்சி போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் போடுறதுனால நல்லா வாசனையோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரும். கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டோம்னா நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சூடான சாதத்துலேயும் கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி ரெடியாகிருச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் தாளிப்பு கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா தாளிப்பை சட்னியில் சேர்த்திடலாம். சூப்பராக மணக்க சின்ன வெங்காய தக்காளி சட்னி ரெடியாகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.